Hello friends, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா டமாட்டா தொக்கு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். சூப்பரா இருக்கும் அந்த டேஸ்ட். சப்பாத்திக்கு தான் நான் வந்து பண்ண போறேன். இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஆயில் வந்து தேவையான அளவுக்கு ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் வந்து நல்லா காயட்டும். ஆயில் நல்லா காஞ்சி பிறகு கடுகு சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ கருவேப்பிலை வந்து போட்டுக்கோங்க. ஸோ டேஸ்ட்டுக்காக வந்து கடலைப்பருப்பு ஆட் பண்ணி ஸோ பூண்டு வந்து ஆட் பண்ணி ஸோ வெங்காயம் வந்து பொடியாக வந்து நறுக்கி வச்சு ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா வந்து வதக்கிக்கோங்க. பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். ஸோ பெருங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்மளுக்கு வந்து சீக்கிரமாக வந்து வதங்கிடும். பத்தில் நான் ஒன்றா போட்டுக்கலாம். நல்லா வந்து வதக்கிக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு வந்து வதங்கின பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு டமாட்டா தேவையோ அந்த அளவுக்கு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. டமாட்டா வந்து கொத்தமல்லி நம்ம வந்து ஆட் பண்ணிக்கணும். நல்லா வந்து வதக்கிக்கணும். ஸோ இதிலே வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் பொடி தனியா பொடி எல்லாமே இருக்கும். ஸோ மிளகாத்தூள் வந்து உங்களுக்கு எவ்வளோ அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து 5 minutes வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து வெடி தேவையில்லை. அதில் இருக்கிற தண்ணியே போடும். வேணா உங்களுக்கு வந்து கொஞ்சம் லிக்விடாக தேவைன்னா வச்சுக்கோங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வைக்கிறதில்ல. நம்ம வந்து வந்து சிம்மில் வைக்க போகிறோம். ஸோ தட் அதே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து கொஞ்சம் விடும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீம் பண்ண வச்சோம். கொஞ்ச நேரம் வந்து சிம்மில் வந்து வேக வச்சுருக்கோம். பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து தண்ணி விடுது. ஸோ டொமேட்டோவில் வந்து வாட்டர் கண்டென்ட் இருக்கும் இல்லையா. ஸோ ஆனியனும் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் கண்டென்ட் வந்து இருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்துட்டு எந்த தண்ணியும் போதும். இன்னும் கொஞ்ச நேரம் வந்து நல்லா வேகட்டும். வந்த பிறகு நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். சூப்பராக இருக்கும். இது சப்பாத்திக்கு எஸ்பெஷலி சூப்பராக இருக்கும். ரைஸ்க்கும் நல்லாயிருக்கும். ரொம்ப குயிக்காக சூப்பராக இருக்கும். ஸோ உப்பு பத்தலைன்னா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ ஒரு தடவை அப்படியே வச்சுட்டு ஒரு 10 minutes அப்புறமா நம்ம வந்து ஆஃப் பண்ணிப்போம். நல்லா வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். நம்ம கேஸ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஸோ டமாட்டோ தொக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ கூட வந்து உப்பு பார்த்தீங்கன்னா உப்பு போட்டுக்கோங்க. இன்னும் வந்து டேஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சில பேர் ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இன்கேஸ் இந்த மாதிரி இப்போ வந்து நல்லா வந்து குக் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த மாதிரி டமாட்டோ தொக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு திரும்பி வந்து இப்போ வந்து இந்த ஸ்டேஜ் போட முடியாது இல்லையா. ஒரு நாள் உப்போ காரமாக வந்து அதிகமாகிடுச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் கிடையாது. கொஞ்சமாக கீ வந்து விட்டுடுங்க. ஸோ எவ்வளோ உப்பு இருந்தாலும் எவ்வளோ காரம் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாயிடும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் டிப்பு ஃபாலோ பண்ணுங்கள். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான டமாட்டா தொக்கு ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இது வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கு ரெண்டு பக்கம் மாவு பெஞ்சதுக்காக நான் ரெடி பண்ணியிருக்கேன். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி மாவு வந்து பெஞ்சு சாஃப்டாகணும்னா இந்த மாதிரி வந்து ஸோ சில பேர் வந்து கேர்டு போடுவாங்க. கேர்டு வந்து போட்டால் இன்கேஸ் மாவு கட்டி மீந்துச்சுன்னா அது வந்து ஒரு மாதிரி புழுப்பாயிடும். கேர்டு வந்து புழுப்பாகும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி வந்து ஆகிடும். ஸோ அதுக்கு அந்த கேர்டு போடுறது ஆயில் வந்து போட்டாக்கா ஸ்டோர் பண்ணுறதுக்கு 2-3 நாளுக்கும் நல்லாயிருக்கும். இது வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஒரு 10 to 15 minutes வரைக்கும் இருக்கட்டும். மார்னிங் ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி தென் டமாட்டா தொக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆல் டைம் ஃபேவரேட்னு சொல்லலாம் எனக்கு. ஸோ நான் எப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா எஸ்பெஷலி சண்டே டைமில் தான் நான் வந்து பார்த்திங்கன்னா ஸோ டமாட்டா தொக்கு. ஸோ என்னோட ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு டமாட்டா தொக்கு அண்ட் தென் சப்பாத்தி. ஸோ வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ. நம்ம வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி வந்து ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சோம்னாக்கா சாஃப்டாக இருக்கும் சப்பாத்தி. பார்த்திங்கன்னா நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு வச்சுட்டு இருக்கோம். மட்டன் கிரேவிக்கு வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி, தக்காளி, அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பட்டை, வெங்காயம் அண்ட் தென் இது வந்து பெப்பர் வந்து போட்டிருக்கோம். ஸோ இது வந்து மிக்ஸியில் போட்டு அரைச்சி போகிறோம். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து மிக்ஸியில் போட்டு அரைச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து பார்க்கலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா குக்கரில் தான் நம்ம சேர்க்க போகிறோம். நம்மளுக்கு தேவையான அளவுக்கு ஆயில் வந்து போட்டுருவோம்.
நல்லா வந்து வதங்கட்டும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆனியன் வந்து சிறுவாக கட் பண்ண ஆனியன் வந்து ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து வதங்கிட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ஹோம்மேட் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து போடுவோம். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ நல்லா வதக்கிட்டு ஸோ ஆக்சுவலி அடுப்பில் வந்துட்டு அது எப்படியோ குண்டா வச்சு செஞ்சால் இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ் வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வதங்கணும். எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா மட்டன் வேகிறதுக்கு நிறைய நேரம் ஆகும். ஸோ தட் நம்ம ஒரு 4-5 விசில் விட்டுட்டு அப்புறமா வந்து தனியாக வந்து தாளிக்கலாம். அப்போ தான் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நல்லாவும் வெந்துட்டு இருக்கும். எஸ்பெஷலி குழந்தைங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சரி சாப்பிட மாட்டாங்க. அப்படிப்பட்ட குழந்தைங்களுக்கு வந்து இது வந்து செஞ்சு கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க. நல்லா வந்து வதக்கிட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நல்லா வந்து வதக்கிக்கலாம். தண்ணி விட்டு பாருங்கள் மட்டன்னு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மிளகாய் பொடி இதில் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் பொடி தனியாக பொடி எல்லாமே வந்து ஹோம்மேட் மிளகாய் பொடி சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரம் மசாலா ஹோம்மேட் கரம் மசாலா வந்து ஆட் பண்ணிட்டோம். நம்ம ஆல்ரெடி மசாலாவில் வந்து பார்த்திங்கன்னா பெப்பரெல்லாம் போட்டு வதக்கிறோம். பெப்பரெல்லாம் போட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிறோம். பார்த்திங்கன்னா காரம் வந்து நிறையா இருக்கும். அது வந்து நல்லா வந்து வதக்கிக்கோங்க. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அரைச்சி வச்ச கரம் மசாலா வந்து ஆட் பண்ணிடலாம். தேவையான அளவுக்கு தண்ணி வந்து விட்டுட்டோம். ஸோ நம்ம வந்து ஒரு 4 to 5 விசில் விட்டு போட்டால் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா திக்கான கிரேவி வந்து ரெடி ஆகிடும். ஸோ நல்லா வந்து வதக்கிக்கோங்க. கொஞ்சம் காரம் கொஞ்சம் போடலாமா? போடலாமா? காரம் போடலாமா? வேணாமா? ஏமா காரம் மட்டும் வேணா? விசில் போட்டு வச்சிடலாம். 5 to 6 விசில் வைக்கிட்டோம். மட்டன் கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. எப்போ சூப்பராக இருக்கும். அந்த கலர் பாருங்கள் வாவன் இருக்குது. சூப்பரான மட்டன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக வந்து வந்துட்டு வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கேன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். பை மை ஷூ.